வணக்கம். நம்ம இன்னைக்கு வயிறு தொப்பையை குறைப்பதற்கான 5 பயிற்சிகளை பார்க்குறோம். இந்த 5 பயிற்சியுமே நமக்கு வயிற்று மேல் வயிறு, அடிவயிறு ஆகிய பகுதிகளுக்கு நல்ல பயிற்சியை தந்து தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து தொப்பை குறையும். இந்த பயிற்சியை 30லேருந்து 45 நாள் வரை கண்டினியூஸாக செய்து வாங்க. கண்டிப்பாக வயிற்று பகுதி இடைப்பகுதியில் உள்ள தசையெல்லாம் குறைந்து நல்ல வெயிட்டு குறையும். இந்த பயிற்சியை தொடங்க முன்னாடி நம்ம சில அடிப்படையான பயிற்சிகளை செய்துட்டு அதுக்கு பிறகு இந்த பயிற்சியை செய்யலாம். இதுவும் அடிப்படையான பயிற்சி தான், ஆனால் நல்ல எஃபெக்டிவான பயிற்சி. சிலவங்களுக்கு வண்ணமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் வயிறு தொப்பை குறையணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொப்பை குறைக்க நல்லா ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி சிறந்த பயிற்சி. ஒவ்வொரு பயிற்சியுமே 10 முறை வச்சு 3 செட்டு பண்ணுங்க முதல்ல. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே வாங்க, கவுண்டிங்கை கூட்டிகிட்டே வாங்க பயிற்சி போகலாம். முதல்ல நேராக படுங்க. படுத்துட்டு காலை மடக்கிட்டு கால் முட்டு பகுதி கொண்டு வாங்க. முட்டு இருந்த இடத்துல கொண்டு வந்துக்கிட்டு கையை மேலே தூக்குங்க. இனி கையை மேலே கொண்டு வந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுங்க. மேலே வரும்போது மூச்சை வெளியிடுங்க, கீழே வரும்போது மூச்சை உள்ளே இழுங்க. இந்த பயிற்சி நமக்கு மேல் வயிறு பகுதிக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும். முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது 10 முறை செய்யுங்க. அடுத்தது 12, 15, 20 அந்த கவுண்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே வாங்க. 3 தடவை பண்ணுங்க. அடுத்தது அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க காலை. அடுத்தது பழைய நிலைக்கு வந்துட்டு நல்லா மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடுங்க. அடுத்தது கையை பிட்ட பகுதியில் வச்சுட்டு காலை மட்டும் மேலே தூக்கி அப்படியே தலையை மட்டும் லேசாக மேலே தூக்கி வச்சுடுங்க. காலை இந்த நிலையில் கொண்டு வாங்க. இந்த பயிற்சி நமக்கு அடி வயிற்று பகுதிக்கு நல்ல பயிற்சி. காலை மேலே கொண்டு வரும்போது மூச்சை வெளியிடுங்க. காலை கீழே கொண்டு வரும்போது மூச்சை உள்ளே இழுங்க. நல்லா மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடுங்க. எல்லா பயிற்சியிலுமே மூச்சில் கவனம் செலுத்துங்க. முதல்ல 10 கவுண்டிங் செய்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்தது போக போக சரியாயிரும். 10 கவுண்டிங் செய்யும்போது வயிற்றில் அந்த இடத்துல வலி ஏற்படும், அடிவயிறு பகுதி. வலியையும் பொருட்படுத்த செய்யுங்க. அப்போ தான் நமக்கு முழு பலன் கிடைக்கும். அடுத்த பயிற்சி அப்படியே கால் முட்டு பகுதி இருந்த இடத்துல கால் பாதத்தை கொண்டு வாங்க. கையை மேல் நோக்கி தூக்கி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோவுக்கு கையை மேலே கொண்டு வாங்க. முதல்ல கொஞ்சம் முழு நிலைக்கு வராது, போக போக தான் முழு நிலைக்கு வரும். இந்த பயிற்சியை நம்ம 10 முறை வச்சு 3 தடவை பண்ணுங்க. நம்ம மேலே வரும்போது மூச்சை நல்லா வெளியிடுங்க, கீழே வரும்போது மூச்சை நல்லா உள்ளழுங்க. இந்த பயிற்சியெல்லாம் கண்டினியூஸாக நம்ம 30லேருந்து 45 நாள் வரை செய்து வரும்போது ஈஸியாக இந்த தொப்பை குறையும். அதேபோல் சைடு வயிறு வெயிட்டு குறையும். அடுத்த பயிற்சி அப்படியே பிட்ட பகுதியில் கையை அப்படியே சேர்த்து கீழே வைங்க. வச்சுட்டு அப்படியே தலையை மட்டும் லைட்டாக மேலே தூக்குங்க. அதுக்கடுத்தது காலை மேலே 90 டிகிரி வரை மேலே தூக்கிட்டு கீழே வரை கொண்டு வாங்க. மேலே வரும்போது மூச்சை வெளியிடுங்க, கீழே வரும்போது மூச்சை உள்ளே இழுங்க. நல்லா தரையில் கால் பட வேண்டாம். இந்த பயிற்சி அடி வயிற்று பகுதிக்கு நல்ல பயிற்சி. நம்ம அடி வயிறு பயிற்சியும் மேல் வயிறு பயிற்சியும் சேர்ந்து செய்யும்போது வயிற்று முழுவதும் நல்ல பயிற்சி கிடைக்கும். இந்த பயிற்சியை முழுமையாக செய்ய முடியாதவங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளவு செய்யுங்க, ரிலீஸ் பண்ணுங்கள். அடுத்த பயிற்சி கையை மேலே தூக்குங்க. நேராக இருந்துக்கிட்டு அப்படியே அடி வயிறு மேல் வயிறுக்கான பயிற்சி இது. நம்ம காலை மேலே தூக்கும்போது கையையும் மேலே தூக்கி காலை தொடக்க ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யுங்க. முதல்ல செய்கிறது கஷ்டமாக இருக்கும். நம்ம மேலே வரும்போது மூச்சை வெளியிடுங்க, கீழே வரும்போது மூச்சை உள்ளே இழுங்க.
இந்த பயிற்சியெல்லாம் செய்யும்போது ஒவ்வொரு பயிற்சியும் செய்யும்போது நாம் ஃபஸ்ட்டு ஒரு பயிற்சி செய்தாச்சுன்னா அதை 10 தடவை வச்சு 3 தடவை பண்ணுங்கள். அடுத்த பயிற்சி 10 தடவை வச்சு 3 தடவை பண்ணுங்கள். அப்படி ஒவ்வொரு பயிற்சியுமா செய்துட்டு வாங்க. இந்த பயிற்சியெல்லாம் சேலஞ்சு பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு வயிறு தொப்பை குறையும், சைடு ஃபேட்டு குறையும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.